ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தமிழ் நியூ இயர் அதுவுமா ஒரு சூப்பரான முறையில் ஒரு புது வகையான வடை செய்து பார்க்கலாமா? ஒரு கப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் எடுத்ததுமே என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து மத்தில் வந்து மசிச்சிடுங்க. மசிச்சதுக்கு அப்புறமா அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டரில் வந்து 5 மினிட்ஸ் வாஷ் பண்ணுங்கள். க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து வானல் ஒரு கடையை வச்சு அதில் சுண்டைக்காய் போட்டுட்டு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஆயில் விட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் தெரியும். அப்புறம் அது மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் 1 hour கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து உரிக்காத பூண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் கொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவுலில் வந்து அந்த கலவையை நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ஒரு 4 வெங்காயம், பொடியை நறுக்கின வெங்காயம், கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறமா வந்து அப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல நம்ம அந்த விழுதை கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம்ல, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். ஒரு தனியாக அதை வந்து முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கிறிஸ்பியாக வந்து அதை போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வானலில் ஒரு எண்ணெயை விட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான ஒரு வடை, ஸ்பெஷல் வடை ரெடி. அதுவும் தமிழ் நியூ இயர் நீங்களும் சேர்ந்து அசத்துங்க. என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்